மாணவர்களுக்கு 15,000 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த திட்டத்துக்கு கீழே ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. ஸ்கூல்ல படிக்கிற மாணவரா இருந்தாலும் சரி, இல்ல யூஜி, பிஜி, மெடிக்கல் காலேஜ், இல்ல ஐஐடி, ஐஐஎம் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கிற மாணவர்களுக்குமே இந்த ஒரு திட்டத்துல ஸ்காலர்ஷிப் உண்டு. நீங்க 75%க்கும் மேல மார்க் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்களா? இந்த திட்டத்துல உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இது என்ன திட்டம்? இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்? எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன? எந்தெந்த கிளாஸுக்கு எவ்வளவு ஸ்காலர்ஷிப் தராங்க? எப்படி அப்ளை பண்ணணும்? எப்போ அப்ளை பண்ணணும்? இதில் இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் ரொம்ப தூரத்துல கிடையாது. அது எப்போ அப்படிங்கிறதையும் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட ஆஷா ஸ்காலர்ஷிப். ஸோ எஸ்பிஐயோட 75th ஆனிவர்சரியை முன்னிட்டு இவங்க பிளாட்டினம் ஜூப்ளி ஆஷா ஸ்காலர்ஷிப் 2025-2026 வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கு கீழே வந்து வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஸ்காலர்ஷிப்பை வழங்கக்கூடிய அந்த ஒரு திட்டமாக இது இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் அந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்க முக்கியமா இவங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா டு சப்போர்ட் டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். இந்த ஃபைனான்ஷியலி ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய அந்த ஒரு கேட்டகரியில அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னா இவங்களுக்காகவே இவங்களோட படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிடக்கூடாது, ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்காக அவங்களோட படிப்பு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துல எஸ்பிஐ இந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எவ்வளவு அமௌண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் கிடையாது, எவ்வளவு அமௌண்ட் நம்மளுக்கு ஒரு ஸ்டூடெண்டா வருஷம் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் 15,000 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷமும் அந்த கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு திட்டத்துக்கு கீழே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் நீங்க படிக்கிறதுக்காக. அருமையான ஒரு திட்டமா இருக்குல்ல? ஆனா இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன் இந்தியா, முக்கியமா நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், பாயிண்ட் நம்பர் 1. அடுத்ததா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 9வது 12வது படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் மாணவரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பிஜி, யூஜி 12வது முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ்ல போய் சேர்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். யூஜி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் மாஸ்டர்ஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்ல, ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ஐஐடி, ஐஐஎம்ல நீங்க ரெப்யூட்டட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல நான் வந்து என்னோட படிப்பை பண்ணணும் அப்படின்னா அங்க சேர்றதுக்கான ஸ்காலர்ஷிப்பையும் இவங்க வழங்குறாங்க. அண்ட் ஃபாரின் ஸ்டடீஸ், அதுவும் எஸ்பெஷலி எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு கீழே வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அந்த ஒரு ஸ்காலர்ஷிப்பையும் வந்து இந்த திட்டத்தில் வழங்குறாங்க. ஸோ இந்த வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் வந்து குறிப்பிட்ட அந்த எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்குள்ள வரணும். மற்ற வேற யாருக்குமே வந்து அந்த ஒரு அப்ராட் ஸ்டடீஸ்க்கான ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது இல்லை. ஆனால் மேலே இருக்கக்கூடிய மற்ற எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸு, பிஜி, யூஜி, ஸ்கூலு, மெடிக்கல் எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இல்லை உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய அந்த டாப் 300 ரேங்க் யூனிவர்சிட்டிஸ்ல தான் நீங்க வந்து அடுத்து அப்ளை பண்ணிருக்கணும். அங்க போய் ஜாயின் பண்றது தான் இந்த ஒரு திட்டத்தோட அந்த ஒரு எலிஜிபிலிட்டியாவே இருக்கு. அண்ட் குறிப்பிட்டு அந்த டாப் 300 ரேங்க்டு யூனிவர்சிட்டிக்கு கீழே நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு யூனிவர்சிட்டி வந்தா மட்டும்தான் இதுக்கு நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க, அந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்குன்னு செப்பரேட்டா சில பல எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவுமே இருக்கு ஸ்டூடெண்டா இருந்தாலுமே. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இந்தியன் நேஷனல், நான் முதல்ல சொன்ன மாதிரி 9th to 12th கிளாஸ்ல நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா நீங்க வந்து அட்லீஸ்ட் 75% மார்க்ஸ் எடுத்திருக்கணும். பசங்களே நல்லா கேட்டுக்கோங்க, 75% எடுத்திருந்தாதான் இந்த ஒரு ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் தகுதியான ஆளாக இருப்பீங்க. அண்ட் 10% ரிலாக்ஸேஷன் ஃபார் இந்த எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு கீழே வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து 10% ரிலாக்ஸேஷன் உண்டு. ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் வந்து 3 லட்சத்தை தாண்டக்கூடாது. இது இன்னொரு ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. உங்களோட ஃபேமிலி இன்கம் வந்து வருட வருமானம் 3 லட்சத்துக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் 9th to 12th கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பை பெற நீங்கள் தகுதியான ஆளாக இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் பிஜி, யூஜி பண்ண போகிறீங்க அப்படின்னா யூஜி, பிஜி, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு பாருங்க. மினிமமாக 75% மார்க்ஸ் இருக்கணும் உங்களோட ப்ரீவியஸ் ஸ்டடீஸில். அப்படி இல்லைன்னா 7 CGPA மார்க் இருக்கணும். அங்கேயுமே உங்களுக்கு வந்து சில ரிலாக்ஸேஷன் இருக்கு இந்த SC/ST கேட்டகரிக்குள்ள வர்ற மாணவர்களுக்கு. அண்ட் ஃபேமிலி இன்கம் வந்து நீங்க பிஜி யூஜி பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா உங்களோட ஃபேமிலி ஆனுவல் இன்கம் வந்து
6 lakh per annum. வருஷத்துக்கு 6 லட்சத்துக்குள்ள உங்களோட ஃபேமிலியோட இன்கம் இருக்கணும். அண்ட் பி ஸ்டடிங் இன் டாப் 300 ranked IIT இல்ல IIM இல்ல எந்த விதமான டாப் 300 ranked இன்ஸ்டிடியூஷன்ல தான் வந்து நீங்க அடுத்து படிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, for SC/ST students studying abroad, வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய SC/ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினிமமா 75% மார்க்காவது நீங்க எடுத்திருக்கணும். இல்லைனா 7 CGPA உங்களோட ப்ரீவியஸ் ஸ்டடீஸ்ல. ஆனுவல் ஃபேமிலி இன்கம் வந்து பிலோ 6 lakh, வருட வருமானம் வந்து 6 லட்சத்துக்கும் கீழே இருக்கணும். அட்மிஷன் டு டாப் 200 குளோபல் யூனிவர்சிட்டி, உலகத்திலேயே இருக்கக்கூடிய டாப் 200 குளோபல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் சீட்டை வந்து சூஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிவன் 10% ரிலாக்ஸேஷன் இன் அகாடமிக் ரிக்வயர்மெண்ட்ஸ். மேபி அந்த 75% மார்க்ஸ் நீங்கள் மினிமமாக எடுத்துருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருந்தாலும் கூட எக்ஸ்ட்ராவாக அதாவது அகாடமிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 10% ரிலாக்ஸேஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பில். அடுத்து இப்போ எந்தெந்த கோர்ஸுக்கு எந்தெந்த லெவல் ஆஃப் கிளாஸஸ்க்கு எவ்வளவு ஸ்காலர்ஷிப் பர் ஆனம் வழங்குறாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு அந்த டேபிள காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்களோ, நம்ம ஃபேமிலிக்கு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறதும் அதே அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்க ஒரே ஒரு ஆள் தான் உங்க ஃபேமிலிக்காக ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா வாங்கி போடுங்க. மாசம் ஒரு 600 இருந்து 700 கட்டினாலே போதும், உங்களுக்கு கோடிக்கணக்கான கவரேஜ் கிடைக்குது 15% டிஸ்கவுண்டோட. அதுவும் 51 இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு நடுவில் உங்களுக்கு சிறந்தது எதுன்னு தேர்ந்தெடுக்கிறது அந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ டக்குன்னு டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, ஹெல்த் இன்சூரன்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா கூட ஹாஸ்பிட்டலில் போய் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பில்லை கொடுத்து இருக்கிற சேவிங்ஸ் எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிக்கிறத விட நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த கவரேஜ் எல்லாமே பார்த்துக்கும். இதுக்குமே மாதம் 400 500 கட்டினாலே போதும், உங்களுக்கு கோடிக்கணக்கான கவரேஜ் கிடைக்குது. நான் திருப்பியும் சொல்கிறேன், 25% டிஸ்கவுண்டோட கர்ப்பிணி பெண்களுக்கு சில மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸுமே இந்த ஒரு இதில் இருக்கு. ஸோ டக்குன்னு நான் சொன்ன இந்த ஒரு டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ வாங்க எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளவு ஸ்காலர்ஷிப்பை ஒரு வருஷத்தில் வழங்குறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அந்த டேபிளை காமிக்கிறேன். 9வது இருந்து 12வது படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து வருஷத்துக்கு 15,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். யூஜி ஸ்டூடெண்ட் 12வது முடிச்சுட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேஷன், ஸோ அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 75,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். போஸ்ட் கிராஜுவேஷன் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இல்லை மாஸ்டர்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 2,50,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, மெடிக்கல்ஸ் படிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4,50,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஐஐடியில நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க, ஆனால் அதுக்கான ஃபீஸை பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 2 லட்சம் ரூபா வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். IIM இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா அங்க படிக்கிறதுக்காக உங்களுக்கு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபா வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் அப்ராட், நான் குறிப்பிட்ட அந்த ஒரு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் வந்து அப்ராட் படிக்க போறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபா வரைக்குமே வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. ஸோ இதுதான் ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட்ஸ். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க எந்த லெவலில் இருக்கீங்க, உங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு ஸ்காலர்ஷிப் இந்த ஒரு திட்டத்தில் கிடைக்குது அப்படின்னு. சரி, இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்றேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்களோட லேப்டாப்லையோ இல்லை ஃபோன்லேயோ இந்த SBI Asha scholarship.co.in அப்படிங்கிற அந்த ஒரு வெப்சைட்டுக்கு போங்க. போய் ஃபுல்லாக டீட்டெயில்ஸை படிங்க. இது யாருக்கு என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லியிருந்தாலும் இன்னொரு வாட்டி நீங்கள் படிங்க. படிச்சுட்டு அந்த ஒரு ஹோம் பேஜில் கிளிக் அப்ளை நவ், அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அப்ளை நவ்னு ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த ஃபார்மை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுங்கள். என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் கொடுங்க. ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து சப்மிட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு காப்பியை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இவ்வளோ தான் அப்ளிகேஷன் ப்ராசஸ். இந்த ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணணும், நவம்பர் 15க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். 2025 நவம்பர் 15க்குள்ளே. இப்போ ஹார்ட்லி இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை. ஸோ டக்குன்னு யாருக்கெல்லாம் வேணுமோ, யாரெல்லாம் அடுத்த ஸ்டடீஸ்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களோ இமீடியட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம SBIயோட ஆஷா ஸ்காலர்ஷிப்பின் முழு விவரம். ஸோ இதுக்கு யாரெல்லாம் தகுந்த ஆள், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, எப்போ அப்ளை பண்ணணும், லாஸ்ட் டேட் எப்போ, என்னென்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது, அண்ட் இது யாருக்கெல்லாம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இந்த வீடியோட கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அட்லீஸ்ட் மாணவர்களாகிய உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி அண்ட் அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படிங்கிறது தெரியப்படுத்தின அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இதை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்க. அதுவும் படிப்பை வந்து ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷனுக்காக அவங்க வந்து இனிமேல் டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ்
டவுட்ஸ் அண்ட் queries இருக்கு அப்படின்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until this, Meghala signing off. நன்றி, வணக்கம். Boss Wallah. Be the boss.